ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாஸ். எங்கேயுமே டூரே போலியக்கான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்காக இப்போ நம்ம அகோபிலம் வந்திருக்கோம். இந்த அகோபிலம் சுற்றி நம்ம பார்க்க வேண்டிய ஆலயங்கள் நிறையவே இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்றதை நம்ம சார் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம், உங்களோட பேர் என்ன? பாலாமணி, காஞ்சிபுரம் பாலாமணி டூர் அண்ட் ட்ராவல்ஸு. நம்ம வந்து சென்னையிலேருந்து ஒரு 25 மெம்பரோட அகோபிலம் வந்திருக்கோம். அகோபிலம் வந்து நவநரசிம்மர் 9 நவநரசிம்மரில் இன்றைக்கி நம்ம வந்து 2 நரசிம்மரை பார்க்குறோம். இந்த 2 நரசிம்மர் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இதை வந்து நம்ம பஸ்ஸுலேயோ இல்லை ஓன் வெஹிக்கிள்லையோ போக முடியாது. இங்கேருந்து போகிற ஜீப்பில் தான் நம்ம போக முடியும். அந்த ஜீப்பு வந்து 12 கிலோமீட்டர் நம்மளை ஒரு ஜீப்புக்கு 6 பேர் விதமாக இட்டுட்டு போவாங்க. அங்கே வந்து பார்கவ நரசிம்மர், பாவன நரசிம்மர், இந்த 2 நரசிம்மரை வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். நன்றி. இப்போ நம்ம ஒரு நபருக்கு ஜீப்புக்குன்னு போது எவ்வளோ வசூல் பண்ணுறாங்க? அதாவது ஒரு ஜீப்புக்கு வந்து 6 மெம்பருக்கு சேர்த்து ஒரு ஜீப்புக்கு வந்து 3500 சார்ஜ் பண்ணுறாங்க. 3500. ஆமாம், அந்த 6 பேர் வந்து அதை ஷேர் பண்ணி. ஆமாம் 3500 6 பேர் ஷேர் பண்ணிக்கணும். அந்த ஜீப்பில் 6 பேர் போகிறதா கொஞ்சம் சேஃப்டி. ஆமாம், அதிகமாக ஏற்றிட்டு போனோம்னா ரோடு வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி 6 பேர் போகலாம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பயணம் செய்து வரார். அங்கே இருக்க விவரங்களை எல்லாம் நம்ம சாரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. இப்போ நம்ம எல்லாருமே ஜீப்பில் ஏறியாச்சு. ஒரு ஜீப்புக்கு பார்த்தீங்கன்னா 6 பேர் தான் ஏறணும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ரெகுலராக எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்கவ நரசிம்மர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்கவ நரசிம்மர். வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம். குரங்க ஆட்டம் தாங்க முடியலடா சாமி. தம்பி, எந்த ஊர் தம்பி நீங்க? அகோபிலம் தம்பியா? பிஸ்கட் சாப்பிட்றீங்களா? யார் எடுக்கிறீங்க பிஸ்கெட்டு? இந்த బిస్కెట్ వయసు వాళ్ళు ఫోన్ చేస్తావా లేదా? ఏమ్మా స్వామినికి స్వామి కాడ ఇవి వస్తువులు ఇవ్వాలి పూజకు. దానించా ఆ తినుమా, ఆ తిను குட்டிப்பையா, ஆ தினு. ஜீப்ல பயணம் செய்து பாவன நரசிம்மரை தரிசிச்சாச்சு. நவ கிரகங்கள்ல ராகு தொல்லை, அந்த ராகுவனால் ஏற்படக்கூடிய பரிகாரங்களுக்காக இந்த ஆலயங்களுக்கு அர்ச்சனை செய்யறது ரொம்பவே சிறப்பானது. இது வந்து அகோபிலம் இடத்து பேரு. இங்க வந்து இரண்யகசிபுவோட கோட்டை. ஆமா, இரண்யகசிபுவோட பையன் தான் பிரகல்நாதன். பிரகல்நாதன் வந்து எப்ப பாரு நாராயணா நாராயணான்னு சொல்லுவாரு. அப்ப இரண்யகசிபு வந்து சிவபக்தர். நாராயணன் சொன்னா அவருக்கு பிடிக்காது. அவரோட கோட்டை தான் இது. இந்த கோட்டையோட உச்சியில இருக்கிறது வந்து உக்ர நரசிம்மர். அது அவரோட கோட்டை இருந்த இடம். அங்கே இருக்கிற தூண்லேருந்து தான் நரசிம்மர் வெளிப்பட்டார். அங்கே அது கீழே இருக்கிறது தான் ஜுவாலா நரசிம்மர். அங்கே தான் வந்து இரண்யகசிபுவை நெஞ்ச கீழ்ச்ச இடம், வதம் பண்ண இடம். அங்கே வந்து ஒரு ஊத்து வரும். அந்த ஊத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கும், ரத்தம். அதோட இதுவே வந்து அவரோட ரத்தம் தான் அது. ஆனால் அது தீர்த்தம். அந்த இடத்துல கையில் அள்ளி பார்த்தா தெளிவாக இருக்கும். ஆனால் அந்த குழியில் பார்த்தோம்னா ரத்தமாக தான் இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிறது மாலோலிய நரசிம்மர். லட்சுமியை தன் மார்போடு வச்சு இந்த நரசிம்மர் அவர். அதுக்கு கீழே வராக அவதார நரசிம்மர். அதுக்கு கீழே குரு மேல் அகோபில நரசிம்மர் ராஜா இது. அதுக்கு கீழே வந்தால் காருண்ய நரசிம்மர். அதுதான் அங்கே காருண்யன்னு ஒரு மரம் இருக்கு. ஆஞ்சநேயர் வந்து ராமரை வந்து இந்த இடத்துல இருந்து காமிச்சதுக்கு ஒரு அடையாளமாக அந்த இடம் தான் வந்து காருண்ய நரசிம்மர். இது பார்கவ நரசிம்மர், பாவன நரசிம்மர் பார்க்க போகிறோம். யோக நரசிம்மர்னு ஒன்று. அதுக்கப்புறம் சந்திரவட நரசிம்மர். இந்த 9 நரசிம்மர் வந்து இங்க 9 கோள்களா, அதான் நாம ராகு, கேது, புதன், நவகோள்களா இந்த இடத்துல இருக்காங்க. ரொம்ப முக்கியமான இடம் இது. கொஞ்சம் வழி போக்குலாம் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். பாவன நரசிம்மர் தரிசனத்தை முடிச்ச உடனே அருள்மிகு பார்கவ நரசிம்மர் தரிசனத்துக்கு இப்போ நம்ம கிளம்புறோம். காட்டு வழி பாதை முழுக்கமே அழகான இந்த மாதிரி உயிரினங்களை ரசிக்க மறக்காதீங்க. ஜீப்பில் பயணம் செய்து போன பிறகு இதை மாதிரி கொஞ்சம் கல்லாக தான் இருக்கும். இதில் நம்ம கொம்பு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நடக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 100 படிகள் நம்ம மேலே ஏறி போகணுன்னா பார்கவ நரசிம்மரை தரிசிக்கலாம். எல்லா நரசிம்ம மூர்த்திகளையும் தரிசிக்கக்கூடிய இடங்கள் இதை மாதிரி
மலைப்பகுதி காடு பகுதின்னும் பொழுது நிறைய நடக்கிறதும் இருக்கும். ஜீப்பில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வீலில் அப்படியே பறந்து போகிற மாதிரி ஒரு பயணமும் இருக்கும். அடுத்தது காட்டு வழியில் அந்த ஆற்றுக்கு நடுவில் நடக்கிற பயணமும் இருக்கும். ரொம்ப ஒரு அருமையான பயணம் கூட இதை நம்ம சொல்லலாம். அருள்மிகு பார்கவ நரசிம்மர் தரிசிக்க வரும்பொழுது இங்கே அக்ஷய தீர்த்தம்னு இருக்குது. இந்த தீர்த்தத்தில் நம்ம நீராடுறோம் போது ரொம்பவே சிறப்பானது. ஆனால் இங்கே ரொம்பவே சில்லுன்னு இருக்கிறதால எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தத்தை தலையில் தெளிச்சிட்டு இப்போ நடந்து வந்தது இல்லாமல் இன்னும் ஒரு 100 படி ஏறி போகணும். முடியாதவங்களுக்கு இதை மாதிரி ஒரு 1500 ரூபாய் கொடுத்தோன்னா சின்னதாக ஒரு தோலி மாதிரி கட்டிட்டு கூட மேலே வயசானவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வயதானவர்கள் வர முடியாது அப்படின்னு இந்த அகோபுலத்துக்கு எதுவுமே இல்லை. இங்கே வந்தோன்னா இதை மாதிரி அழகாக மேலே கூட்டிகிட்டு போய் ஒரு குழந்தை மாதிரி விட்டுடுவாங்க. கண்டிப்பாக இந்துவாக பிறந்தவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு திவ்ய தேசத்தில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த திவ்ய தேசம் அப்படின்னு கூட இந்த திவ்ய தேசத்தை சொல்லலாம். ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு பெருமாள் தான் தரிசிப்போம். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா நவ நரசிம்மரை தரிசிக்கிறதா இன்னும் ஒரு தனி சிறப்புன்னே சொல்லலாம். இந்த ஆலயத்தில் அக்ஷய தீர்த்தத்தில் இருக்க இந்த புனித தீர்த்தத்தை நாங்கள் எல்லாருமே தெளிச்சுட்டு அடுத்தது 100 படி ஏறுறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். இதை மாதிரி ஒரு கொம்பு கீழே கொடுப்பாங்க. 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு மேலே இதை பிடிச்சிட்டு ஏறி இறங்கிட்டு அவங்கக்கிட்ட கொம்பை கொடுத்துட்டு வந்துடணும். இப்போ என்னோடய பயணத்தை துவங்கிட்டேன். ஸோ இங்கே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கவே எல்லோரும் மேலே ஏறியாச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் இதை மாதிரி வீடியோ எடுத்து பேசிட்டு நம்ம ஏறும்பொழுது நம்ம தான் பார்த்திங்கன்னா இறுதியாக போகிறவங்களா இருப்போம். இருந்தாலும் இதை மாதிரி நம்ம போயிட்டு வந்ததை எல்லாருக்கும் ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் பார்க்குறாங்க பாருங்கள், அது ஒரு சந்தோஷந்தான். இப்போ நம்ம 100 படிகள் மேலே ஏறி வந்தாச்சு. மேலே போயிட்டு இங்கே நம்ம தீபம் போட்டு வணங்கும் பொழுது நவ கிரகங்களில் சந்திர தோஷம் இருக்கிறது விலகும். நாங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு என்னென்ன நவகிரகம் சம்மந்தமாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தீபம் போட்டு வணங்கிக்கோங்க. ஒரு வழியாக நம்ம மேலே வந்து இங்கே சுவாமியை வணங்கியாச்சு, தீபமும் ஏற்றியாச்சு. இன்றைக்கி ஒரு நாளில் இந்த ஜீப் பயணத்தில் நம்ம 2 ஆலயம்தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த ஜீப் பயணம்ன்றது குறைஞ்சது பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு 1.5 மணி நேரம், திரும்பி வர்றதுக்கு 1.5 மணி நேரம். வந்து நம்ம கீழே இறங்கும் பொழுது நம்ம எலும்பெல்லாம் எங்கே இருக்குதுன்னு நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஆகிடும் உடம்பு. நீங்கள் இப்போ தரிசிக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்காக பிரத்யேகமாக எடுக்கப்பட்டது பார்கவ நரசிம்ம பெருமாள். கதவுகள் மூடி பூட்டு போட்டிருந்தாலும் இங்கே நம்ம உள்ளேருந்து சாமி பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. அதுதான் ஒரு தனி சிறப்பு. இன்றைய ஒரு நாள் பயணத்தில் நம்ம 2 நரசிம்ம பெருமானை தரிசித்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஓய்வெடுத்தால் தான் அடுத்த நாள் நம்ம மலை ஏறி போயிட்டு இன்னும் இருக்கக்கூடிய பெருமாளெல்லாம் தரிசிக்க முடியும். 3 நாள் இருந்தீங்கன்னா முழுமையாக பொறுமையாக நம்ம நவ நரசிம்மரை தரிசிக்கலாம். ஓடி ஓடி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஆலயம் கண்டிப்பாக இந்த ஆலயம் கிடையாது. நாங்கள் பயணம் செய்த இந்த பயணத்தை தொடர்ந்து பார்க்கணும் பொழுது விஜய் தியாக்ஸ் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 500க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் பதிவிட்டிருக்கேன். முக்கியமாக நிறைய திவ்ய தேசங்கள் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். லைக் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க. அப்போ தான் எல்லா நபர்களுக்கும் யூடியூப் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணும். அடுத்த பதிவில் சந்திப்போம். மார்கழி மாதம் அப்படின்னாவே கோலம் ஒரு அழகு. திருப்பாவை காலையில் எழுந்து படிக்கிறது இன்னுமே அழகு. எல்லா ஆலயங்கள்லேயும் பார்த்திங்கன்னா இங்கே அகோபுலத்தில் நல்ல பெரிய பெரிய கோலம் போட்டிருந்தாங்க. அந்த கோலத்தில் கோலம் போடுற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. அடுத்தது நாங்கள் திருப்பாவை படிக்க போகிறோம். வேண்டுமன கேட்டேன் ஞானதையெல்லாம் நடுங்க முரல் மன பாலன வண்ண துன்பாந்த சலீயமே போல்வன சங்கங்கள் பொய்படுடையனவே கோலவிளக்கு